English version of this video is available in the video description. நம்ம கடைசியாக பார்க்க போகிறது delete ஆப்ரேஷனை. இதுக்காக ஆக்ஷன்ஸில் நம்ம எடிட்டுக்கு பக்கத்தில் டெலீட்னு சில லிங்க்ஸை வர வைக்க போகிறோம். அதை பண்ணுறதுக்கு நம்மளோட ப்ராடக்ட்ஸுக்குள்ளே இருக்கிற index.phpன்ற வியூ ஃபைல் எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபாரிச்சுக்குள்ளே 4 TD போட்டிருக்கோம். அதுக்காக நம்ம எடிட்டுக்கு போட்ட அந்த டிடியை காப்பி பண்ணி கீழே போட்டுக்கிறோம். ஏன்னா அதுக்கும் ஒரு சில மாற்றங்கள் தான். இங்கே எடிட்டுக்கு பதில் டெலீட்டுன்ற வார்த்தை வரும் யூஆர்எல்ல. அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு ஆன் கிளிக் ஆட்ரிபியூட் ஒன்று ஆட் பண்ணுறோம். அந்த ஆன் கிளிக்கில் கன்ஃபார்ம்னு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறோம். அந்த கன்ஃபார்ம் ஜஸ்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் தான் டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. கன்ஃபார்ம்ன்ற அந்த மெத்தடுக்குள்ளே ஆர் யூ ஷுர் வாண்ட் டு டெலீட் அப்படின்ற ஒரு மெசேஜை மட்டும் தான் காட்ட போகிறோம். அதில் ஓகே கொடுத்தா இந்த லிங்க்குக்கு லோட் ஆகும். லோட் ஆகிடுச்சுன்னா கண்ட்ரோலருக்கு போய் டெலீட் ப்ராசஸ் நடக்கும். இப்போது நம்ம பேசிவார் மெத்தடுக்குள்ளே கொடுத்துருக்க மாதிரி ப்ராடக்ட் கண்ட்ரோலரில் டெலீட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்கணும். அது ஐடிங்கிற ஒரு பேராமீட்டரை அக்செப்ட் பண்ணணும். இதுக்காக கண்ட்ரோலர் ஃபைலுக்குள்ளே நம்ம போகிறோம். அங்கே டெலீட்டுன்னு ஒரு மெத்தடை உருவாக்குறோம். அதுக்கு பேராமீட்டரை ஐடின்னு ஒரு வேரியபிளை கொடுக்குறோம். இப்போ இந்த ஐடி பேராமீட்டரை வச்சு தான் நம்ம அந்த குறிப்பிட்ட ப்ராடக்ட் ரெக்கார்டை டெலீட் பண்ண போகிறோம் நம்ம டேபிள்லேருந்து. இதற்காக நம்ம ப்ராடக்ட் மாடலை பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. ப்ராடக்ட் மாடலில் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை எழுத வேண்டியது இருக்குது. அது டெலீட் ப்ராடக்ட். அதுக்குள்ளே பேராமீட்டரை நம்ம ஐடி வேரியபிளை கொடுக்குறோம். இப்போது ப்ராடக்ட் மாடலுக்குள்ளே இந்த டெலீட் ப்ராடக்ட்ன்ற ஃபங்க்ஷனை நம்ம எழுதியிருக்கணும். அதனால் ப்ராடக்ட் மாடலுக்குள்ளே நம்ம போகிறோம். ப்ராடக்ட் மாடலில் டெலீட் ப்ராடக்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்குறோம். பேராமீட்டராக நம்ம ஐடிங்கிற ஒரு வேரியபிளை வாங்குகிறோம். இதுக்கடுத்து நம்ம டிபி பில்டரை பயன்படுத்தி ஒரு கொரியை எழுத போகிறோம். அதுக்கு திஸ் டிபி வேர் டேபிளில் இருக்கிற காலமான பிரைமரி கீ ஐடி கமா அந்த ஐடி வேரியபிள். அடுத்த ஃபங்க்ஷன் டெலீட். அதுக்குள்ளே நம்மளோட டேபிள் நேமை போடணும், ப்ராடக்ட்ஸ். இந்த பில்டர் டெலீட் கொரியை எழுதி நம்மளோட குறிப்பிட்ட ப்ராடக்டை டெலீட் பண்ணிடும். திரும்ப கண்ட்ரோலருக்கே வரும். கண்ட்ரோலரில் இந்த ப்ராடக்ட் மாடலோட டெலீட் ப்ராடக்ட் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு கீழே நம்ம திரும்ப நம்மளோட ப்ராடக்ட் லிஸ்ட்டுக்கே ரீடைரக்ட் பண்ணோம். அதனால் ரீடைரக்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ப்ராடக்ட் கண்ட்ரோலரை கால் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம கண்ட்ரோலர் வேலை முடிஞ்சுது. இப்போ இதை செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ப்ரௌசருக்கு போய் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடிட் பக்கத்தில் இன்னொரு எடிட் வந்திருக்கு. காரணம் என்னென்னா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணோம். நம்ம ஆங்கர் டாகில் இருக்கிற எடிட்டுன்ற டெக்ஸ்ட்டை டெலீட்டாக மாற்ற மறந்துட்டோம். அதனால் டெலீட்டுன்னு நான் மாற்றிக்கிறேன். திரும்ப நம்ம ப்ரௌசருக்கு வந்து ரிஃப்ரெஷ் பண்ணால் இப்போ எல்லாம் சரியாக இருக்குது. இப்போது டெலீட்டுன்னு நான் முதல்ல இருக்கிற 2 ஐடியை கொண்ட அந்த ரோவை டெலீட் பண்ண போகிறேன். அதனால் இந்த டெலீட் லிங்கை கிளிக் பண்ணுறேன். கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. ஓகே கொடுத்தோடனே அந்த ரெக்கார்ட் டெலீட் ஆகிடுச்சு. மறுபடியும் டெலீட் கொடுக்குறேன். இந்த ரெக்கார்டும் டெலீட் ஆகிடுச்சு. இப்போது இந்த டெலீட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் க்ரியேட், ரீட், அப்டேட், டெலீட்டுன்ற 4 ஆப்ரேஷனையும் பார்த்துட்டிங்க. இதுதான் கோடிங்னேட்டரோட CRUD ஆப்ரேஷன்ஸ்.